புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த நமது அதிமுக கட்சி அம்மாவால் கட்டி காக்கப்பட்டு இப்பொழுது குறைந்தது ஒரு 10 இடத்துலாவது டெபாசிட் இழந்திருக்கிறோம். அது காரணம் என்னென்னா, நம்மளோட ஒற்றுமை இல்லாதது. பழையபடி 2026 வந்து நம்ம அம்மாவோட ஆட்சி மீண்டும் வரணும்னா அம்மா தலைமையில் எல்லாரும் ஒன்று சேரணும். சின்னம்மா தலைமையில் இதை கட்சி தொண்டனாக இருந்து விரும்புகிறோம். இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி தொண்டர்களுக்கெல்லாம் நல்லாற்றலை கொடுத்து இந்த கட்சியை வழிநடத்தினார்கள். அவர்களுக்கு பிறகு இந்த கட்சி சிதறுண்டி போனதினால் மன உளைச்சல் இருக்கிற என் போன்ற தொண்டர்களுக்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிற அளவுக்கு இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையை ஏற்று இந்த கட்சி வலிமை பெற வேண்டும் என்று எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த வந்த நமது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு இது 4 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கின்றது. இந்த பிரிவை நம் அதிமுக தொண்டனும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்கவில்லை. ஆகையால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த வந்த இயக்கம் எஃகு கோட்டையாக திரும்பவும் அமைய வேண்டுமென்றால் அது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டனும் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவராக இயக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மாவால் வழி நடத்தப்பட்டு நன்றாக செயல்பட்டு வந்த இயக்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு தொண்டர்கள் மனம் பூரா உடஞ்சி போய் இந்த அளவுக்கு தோல்வியை செஞ்சது எல்லாருக்கும் மன வருத்தமாக இருக்குது. இந்த இயக்கத்தை பழைய மாதிரி கொண்டு வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவி அம்மா தலைமையமாக ஏற்று சின்னம்மா தலைமையில் ஏற்று இந்த கட்சியை இப்போ பழைய மாதிரி வழி நடத்தினா தான் எல்லா தொண்டர்களுடைய மனம் நிறையும், புரட்சித் தலைவரோட ஆத்மா சாந்தி அடையும். இதை வந்து பொதுமக்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. இப்பொழுது முடிந்துள்ள பாராளுமன்றத்தை சேர்த்து 9 தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா அதிமுக தோல்வியை தழுவியுள்ளது. இப்பொழுதாவது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழகத்திலிருந்து யாரையும் பிரித்து செல்ல விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து மாண்புமிகு சின்னம்மா தலைமையில் வந்தால்தான் வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நாம் தமிழகத்தில் கொண்டு வர முடியும். கழக தொண்டர்களும் இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மனதில் இருந்த அத்தனை காழ்ப்புணர்ச்சியை மறந்து அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எதிர்காலம் நம் கையில். அதை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும். மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையை ஏற்று அனைவரும் பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சித் தலைவர் காலத்தில் புரட்சித் தலைவர் இருந்த வரைக்கும் அதிமுக ரொம்ப கட்சி கவர்ந்து பண்ணி அவர் கஷ்டப்பட்டு கொண்டாந்த கட்சி. அதை புரட்சித் தலைவி அம்மா இருந்து அதை நல்லா இன்னைக்கு வழி நடத்தி வந்ததுனால இன்னைக்கு புரட்சி மூணாவது நம்ம இந்தியா வந்து இந்தியாவிலே 3வது கட்சியாக பெரிய கட்சியாக இருந்தோம். அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒன்று சேரணும். புரட்சித் தலைவி சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்தோம்னா இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும். இன்னைக்கு 7 இடத்துல நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கிறோம். எங்களை மாதிரி தொண்டெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். நீங்க வந்து புரட்சித்தாய் சின்னம்மா வழி நடத்தினாதான் இந்த கட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். இதுல எல்லோரோட மனசு ஒண்ணு சேர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா வழி நடத்தினோம்னா இந்த கட்சி நீண்ட காலம் 100 ஆண்டு காலம் வாழும் என்று நான் அடிமட்ட தொண்டனாக நான் இதை உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரத்திலே கிடையாது 40 தொகுதி தோல்வி அடைந்தது. அம்மா அவர்கள் கையில் சென்றால் இராணுவ கட்டுப்பாட்டில் கட்சியை வழி நடத்துவார் என்ப நம்பிக்கை உள்ளது, அனுபவம் உள்ளது. எம்ஜிஆரிடம் இருந்த அறிமுகமானவர் தான் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா. அரசியல் சாணைக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுகவை வழி நடத்தினால் 2026 ஆட்சியை பிடிப்பது உறுதி.